அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு ஒரு டின்னர் டேட் vlog தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம என்ன வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ரெடியாகியாச்சு, லெட்ஸ் கோ. எப்பயுமே கொஞ்சம் ஏர்லியாக போகணும்னு நினைக்கிற நாளைக்கு தான் நல்லாவே லேட் ஆகி போயிட்டு வரும். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஏர்லியாக போகிற ஐடியாவில் தான் ரெடி ஆகினேன், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் எங்கே டின்னருக்கு போகிறேன்டா ஏ டு பி அடையார் ஆனந்த பவன். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கால்பீட்டியில் இருக்குது. ஸோ நான் இருக்கிற இடத்துலேருந்து கால்பீட்டிக்கு கொஞ்சம் தூரம் போவேணும். ஒரு குயிக் ரைடுக்கு போகிறோம். நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டை ரீச் பண்ணிட்டோம். யூஸ்வலாக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி ஃபுட் தின்றதுக்கு கிரேவிங்காக இருக்கும். இன்றைக்கி இந்தியன் ஃபுட் கிரேவிங். அதனால தான் நாங்கள் இன்றைக்கி ஏ டு பி வந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எப்பயுமே ஃபுல்லி க்ரௌடடாக தான் இருக்கும். நீங்கள் வந்தால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நான் லேட் ஆகினனால எங்களுக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இல்லை, கொஞ்சம் கூடியாகவே வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. உங்களுக்கு விருப்பம்னா இங்கே சம்டைம்ஸ் இந்த ஷேரிங்லேயும் வந்து ஒரு டேபிளில் சிட் பண்ணிடலாம். பட் நாங்கள் எங்களுக்கு தனி டேபிள் வேணும்னு கேட்டிருந்தோம். அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. 10 மினிட்ஸ்ன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு 20 to 25 மினிட்ஸ் மாதிரி வெயிட் பண்ண வேண்டி வந்துச்சு. நான் வந்து சாட்டர்டே நைட், அதனால இந்த ரெஸ்டாரண்ட் இன்னுமே பிஸியாக தான் இருந்துச்சு. இங்கே ஒர்க் பண்ணுற ஆட்களை பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு. நான் ஸ்டாப்பாகவே ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தாங்க. எங்களை மாதிரியே வெயிட்டிங்கில் இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு அதே மாதிரி டேபிள்ஸ் கிடைக்க காட்டியும் அப்படின்னு ஒரு மாதிரியாக ஒரு 25 மினிட்ஸுக்கு போகிறோம் எங்களுக்கு ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க. இது தான் அவங்களோட ஃபுல் மெனு கார்டு. ஃபுல் வெஜிடேரியன் தான், பட் ஸ்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு. நாங்களும் இந்த மெனு கார்டை நல்லா திருப்பி திருப்பி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணினோம். இந்தியன் ஃபுட்டுன்னாவே இந்த தோசை தான் ஃபர்ஸ்ட்டுக்கே வரும். அதுக்கு போகிறோன்னா எனக்கு வந்து சாட் ஐட்டம் தான். உங்களுக்கு இந்தியன் ஃபுட்டில் ஃபேவரட்டான ஃபுட் என்னான்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எப்போயுமே இந்தியன் ஃபுட் வந்து எங்கள் அம்மா குக் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்ட்டு ஆத்தென்டிக் ஃபுட் தின்றே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் தான். எங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோலே ஒன்றா சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணினாங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணி வந்து பன்னீர் பட்டர் மசாலா, நூல் பரோட்டா அண்ட் வெஜ் குருமா. இது தான் அந்த வெஜ் குருமா. நூல் பரோட்டா ஆர்டர் பண்ணினா அதுக்கு வந்து வெஜ் குருமா வந்து சைட் டிஷ்ஷாக வருது. நாங்கள் எக்ஸ்ட்ராவாக தான் பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் கொஞ்சம் பசியோடு தான் போனோம். பிகாஸ் நாங்கள் போகலே கொஞ்சம் லேட் ஆகினனால அதோடு ஒன்றொன்றா எங்களுக்கு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணினாங்க. தோசை வெரைட்டியில் நாங்கள் ஆர்டர் பண்ணினேன் அந்த கீ ரோஸ்ட் தான். நானும் இந்த நூல் பரோட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இட் வாஸ் ஸோ குட். இந்த குருமா வந்து வெஜ் குருமாவாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோட நான் ஆர்டர் பண்ணினேன் கீ ரோஸ்ட்டும் வந்து சர்வ் பண்ணினாங்க. இந்த கீ ரோஸ்ட்டுக்கு இவங்க வந்து 3 சட்னி அண்ட் ஒரு சாம்பார் வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. தேங்காய் சட்னி, மின்ட் சட்னி, கார சட்னி, அதோட அவங்களோட சாம்பார். தோசை கொண்டாந்தரக்குள்ள எப்படி கிறிஸ்பியாக இருந்துச்சோ அதே மாதிரி நான் லாஸ்ட் பைட் எடுக்க காட்டியும் கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஒவ்வொரு சட்னியும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபுட் வந்து நல்லாவே இருந்துச்சு. எனக்குன்னா குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இருக்கல. சோஃபா எங்களுக்கு சர்வ் பண்ண எல்லாமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களோட சர்வீஸுமே நல்லா இருந்துச்சு. அங்கே இந்த வெயிட்டர்ஸ் எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதோடு நாங்கள் எங்களோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்தது ஒரு நல்ல ஃபுட்டுக்கு. ஸோ இப்போ எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுற டைம். நாங்கள் ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணிக்கொண்டு வரக்குள்ளே அவங்க கரெக்டாக ஒவ்வொரு டிஷ்ஷாக நாங்கள் ஆர்டர் பண்ணது சர்வ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஆலு பராட்டா. இதுக்கு சைடில் வந்து ஒரு ரைத்தா மாதிரி ஒன்று தான் சர்வ் பண்ணியிருந்தாங்க. அந்த காம்பினேஷன் நல்லாவே இருந்துச்சு. ஆல்ரெடி எங்கள்கிட்ட பன்னீர் பட்டர் மசாலா, அதே மாதிரி அந்த வெஜ் குருமா, சாம்பார் அதெல்லாம் இதனால் நாங்கள் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் தின்னோம். எவ்ரிதிங் வாஸ் ஸோ குட். அண்ட் எங்களை பார்த்தாவே விளங்கும் நாங்கள் அவ்வளோ சீரியஸாக வி வர் ஈட்டிங். இப்போயே வந்து நல்லாவே லேட் ஆகிடுச்சு. பட் இப்போயும் இன்னும் ஆட்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க டேபிள்ஸ் எம்டியாக காட்டி. அதுதான் நான் இப்போ பார்த்தேன்.
அதோட எங்களுக்கு பூரியும் சர்வ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலா நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த பானிபூரி. பூரி வேறே ஆர்டர் பண்ணியிருந்தேன் அண்ட் பானிபூரி வேறே ஆர்டர் பண்ணியிருந்தோம். பூரிக்கு சைட் டிஷ்ஷா பொட்டேட்டோ கறியும், கோகோனட் சட்னியும் சர்வ் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன ஆர்டர் பண்ணேன்னு சொல்ல மறந்துட்டேன். நாங்க வந்து நூல் பரோட்டா வித் குருமா, அ கீ ரோஸ்ட், அதே மாதிரி பூரி, ஆலு பராட்டா அண்ட் பானிபூரி. இது தான் நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் அட் த எண்ட் நாங்க வந்து மசாலா சாய் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு பிளேட்டை பார்த்தாவே விளங்கிக்கும். இட் வாஸ் ஸோ ஹார்ட் டு ஃபினிஷ். ஏன்னா போர்ஷன் எங்களுக்கு டூ மச்சாக தான் இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் டூ மச்சாக ஆர்டர் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் நாங்கள் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணினோம். அண்ட் ஃபைனலி இந்த பானிபூரி தான். நாங்கள் அந்த ஃபுட் எல்லாமே நல்லா டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு பானிபூரியை லாஸ்ட்டுக்கு வச்சுருந்தோம். இதோட ஒத்தன்டிக் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியா. பட் இங்கே நல்லா தான் இருந்துச்சு. இவங்க தந்ததே வந்து இந்த மின்ட் ஃப்ளேவர் பானி, அதே மாதிரி ஸ்பைசி ஃப்ளேவர் பானி. ஸ்பைசி ஒன் வந்து கொஞ்சம் டூ மச்சாக தான் ஸ்பைசியாக இருந்துச்சு. மின்ட் ஒன் வாஸ் ஓகே. அண்ட் இதோட என்னோட லாஸ்ட் பைட் எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் டின்னரை ஃபினிஷ் பண்ணியாச்சு. வாஷ்ரூமும் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணல, ஹேண்ட் வாஷ் தான் பண்ணிட்டு வந்தேன். அதோட எங்களோட ஃபைனல் டச் மசாலா சாய் ரெடி. எனக்கு இதில் டேஸ்ட் வந்து 100% பிடிச்சிருந்துச்சு. இதில் இருக்கிற எல்லா ஃபுட்டுக்கும் விட எனக்கு ஃபேவரட் என்னன்னு கேட்டால் இந்த சாய் தான். யூசுவலாக நாங்கள் குடிக்கிற சாய்க்கு விட இதில் இந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருந்துச்சு. இந்த ஃபுட்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஃபைனல் டச். ஆனால் இவங்க சர்வ் பண்ணக்குள்ளே பைப்பிங் ஹாட்டில் தான் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் குடிக்கிறீங்கன்னா கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கே எல்லாம் போச்சு. இட் வாஸ் ஸோ ஹாட். அதோட எப்படியோ அதை வந்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இட் வாஸ் ஸோ நைஸ். டின்னர்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கே நல்லாவே லேட் ஆகிடுச்சு. அப்படி இருந்தாலும் இந்த மசாலா சாயந்தான் விட்டு கொடுத்துட்டு வரையில. அதனால நான் மெதுவாகவே தான் இந்த சாயை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணினேன். நான் ஏர்லியர் சொன்ன மாதிரி அவங்க சர்வ் பண்ணக்குள்ளே இட் வாஸ் ஸோ ஹாட். அதை வந்து கூல் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தான் இருந்துச்சு. லேட்டாக இன்னும் க்ரௌட் வந்து இன்னும் குறையவே இல்லை. இட் வாஸ் ஸ்டில் ஃபுல். நாங்கள் எங்களோட ஃபுட் எல்லாம் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு டைம் வரக்குள்ளேயும் இன்னும் ஆட்கள் வெயிட்டிங்கில் இருந்தாங்க. அண்ட் இது நான் ஃபுல்லாக நாங்கள் எங்களோட டின்னர் எடுத்த வீடியோ. அதுலேயும் பாருங்கள், இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாகவே ஆட்கள். ஏ டு பியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. எதுவுமே எனக்கு குறை சொல்கிறதுக்கு விளங்கலை. அண்ட் நீங்கள் போனீங்களா, நீங்கள் போய் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறீங்களா, உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்னான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலி கொஞ்சம் ஸ்வீட்ஸும் வாங்கி கொண்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், ஃபைனலி த டின்னர் டேட் கேம் டு அன் எண்ட். அண்ட் நான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணினேன். அதே மாதிரி ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் vlog. See you all soon with another interesting vlog. Until then, do subscribe to my channel.